இங்க பாருங்க, நம்ம வர வழியில இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். லைஃப் தான். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே வந்து ரோட்லயே உட்காந்து காட்டு சீட்டும் பயங்கர ஃபேமஸ்ங்க. இது தவளைங்க, இது பூச்சி, இது எல்லாமே பூச்சி வகை தான். என்னென்ன பூச்சினே தெரியல. வெட்டி வெட்டி ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மிஸ்டர் பிகே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். நாங்கள் இன்னைக்கு இருக்கோம் திங்கட்கிழமை, ஜனவரி 15. இன்னைக்கு பொங்கல். எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி பொங்கலுங்க. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தாய்லாந்தில் பட்டையாவில் இங்கே இருக்கோங்க. நம்ம ரூம்லேருந்து கிளம்பி வாக்கிங் ஸ்ட்ரீட் போயிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட் வீடியோ தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? வாங்க நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ள உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? நாங்கள் தங்கியிருக்க ரூம்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். சும்மா வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இங்கே ஜாலியாக போகலாங்க. இங்கே பாருங்க, நம்ம வர வழியில் இப்போதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். சிம்முக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏடிஎம் மிஷினில் பணம் போட்டால் வரும்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்முக்கு தனியாக ஒரு இது வச்சுருக்காங்க. காயின் இல்லை ஏதோ காயின் காயின் மட்டும் தான் எனக்கு படம் போட்டிருக்காங்க. காயினை உள்ளே போட்டோம் அப்படின்னா சிம் உள்ளே வெளியே வரும்னு நினைக்கிறேங்க. ஆனால் இந்த சிம் வாங்கணும் அப்படின்னா இங்கே ரீசார்ஜ் பண்ணணும். அது என்ன மெத்தட்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கூட இல்லை, ஃபுல்லாக அவங்களோட தாய்மொழியில் இருக்குது. ஓகேங்களா? இது வேணுங்க வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்ன இது மாதிரி இங்கே தள்ளு வண்டியிலலாம் எல்லாமே மீட்டு தாங்க. மீட்டு தான் தள்ளு வண்டியில் முதல் கொண்டு இங்கே வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில். அது இங்கே வாக்கிங் ஸ்ட்ரீட் போகிற உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் சென்டர் நிறையா இங்கே இருக்குங்க. ஆனால் இங்கே எது ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத பார்த்துப்போங்க. ஏன்னா இங்கே உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான ஏகப்பட்ட இது ஸ்கேம் நடக்கும். அதை நீங்கள் தான் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, ஏடிஎம் மிஷின் பரவாயில்லைங்க, ஏகப்பட்ட ஏடிஎம் மிஷின் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் டிக்கெட் வண்டி மாதிரிங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளானு, அது மாதிரி ஏகப்பட்டது. நைட் மார்க்கெட் பட்டையான்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறையா பேர் இங்கே இருக்காங்க. ஆனால் இவங்ககிட்டலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. கொஞ்சம் அசந்து இது பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட்டை போட்டுருவாங்க. இப்போ கிராபில் ஃபுட் சர்வீஸு ப்ளஸ் டாக்ஸி சர்வீஸு அது மாதிரி எல்லாமே இருக்குங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூபர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் கிராபோட நேரில் போய் பார்கிங் பண்ணி பேசுறது ரொம்ப 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 பெஸ்ட்டுங்க. ஏன்னா கிராபில் பார்க்கறதுக்கும் நேரில் போய் பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. அதனால் மோஸ்ட்லி நேர்லேயே போய் பேசுங்க. நம்ம ஊர் மாதிரி தாங்க இது மாதிரி இப்போ எதாவது வெளியே போட்டு வச்சுருக்காங்க, வந்து இங்கே எடுத்துருவாங்க. ஆனால் இங்கே என்னதான் இங்கே தாய்லாந்து பார்ட்டி சிட்டினாலும் அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், இங்கே வெளியே இடமா இருக்கட்டும், அன்றைக்கி பார்ட்டி அப்படின்னா அவ்வளோ இதாகும். இப்போ வந்து அவ்வளோ சேருங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே அன்னன்னைக்கு வந்து எல்லாமே கிளியர் பண்ணி எடுத்துருவாங்க. இவங்களோட லைஃப் தான். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து ரோட்லேயே உட்காந்து டக்குன்னு நைட் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கே சின்ன சின்ன குட்டி கடை அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே போகலாங்க. ஃபிஷ் எல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஃபிஷ்ஷு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன மீட்டுன்னு தெரியல. வாங்க இன்னும் உள்ளே போகிறோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. அதாவது உள்ளே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த ஃப்ரூட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம், எஸ், இந்த ஃப்ரூட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மெல் வரும். ஆனால் எங்கேயுமே அளவு கிடையாதுங்க. நம்ம ஊர் பெலாச்சோளம் மாதிரியே இருக்குங்களா? ஆனால் இதுதான் வந்து ரொம்ப ஸ்மெல் வரும். 50 ரூபா வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஆட்டு சீட்டும் பயங்கர ஃபேமஸுங்க.
போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ராட்டி சீட்டும் எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. சிக்கன் ஆல்சோ சிக்கன். ஓகே ஓகே. ஹவு மச்? 10 பாத். ஓகே, இதெல்லாம் 10 பாத். இது வாங்கிக்கலாமா? டூ ஒன் ஸ்பைசி ஒயிட் பெப்பர். ஓகே ஓகே, ஒயிட் பெப்பர். ஒன் No add sugar. Okay. அது எங்கே சுகர் ஆட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆமாம், ஆட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அவங்க. இங்கே பாருங்கள், ஒரே வந்து ஈரல், சிக்கன் ஈரல் சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்வீட்டாகவே இல்லை சாப்பிட்டு ஒரு மாதிரியாக இருக்குங்க. அதனால தான் ஸ்பைஸியாக ஒன்று போட சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. அப்படி இங்கே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்க, இங்கே இருக்க எல்லாமே டோட்டலாக 10 பாத் தாங்க. இங்க பாருங்க எவ்வளோ பெருசு போட்டிருக்காங்க. எல்லாம் சிக்கன் தாங்க. சிக்கன் அப்படியே எண்ணெய் சட்டியில் பாருங்க அப்படியே கொதிக்குது. நண்டு. தவளடா. இது தவளைங்க, இது பூச்சி. இது எல்லாமே பூச்சி வகை தான். என்னென்ன பூச்சினே தெரியல. வெட்டிக்கிளிலாம் அங்கே இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனோட ஈரல் வாங்கியிருக்கோங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சொல்கிறேன் பாருங்க. இங்கே இருக்கவங்க எல்லாமே அப்படியே வாங்கி சாப்பிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நம்ம பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டு ஸ்பைஸியாக கேட்டிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து எல்லாம் சாப்பிட்டு நாக்கு சுட்டு போச்சுங்க. இங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஸ்வீட்டு தான் பயங்கரமாக போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஃப்ரூட்ஸு ஜூஸு அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. சிக்கனை எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. பாருங்க, சிக்கனை அப்படியே எடுத்து போட்டுருக்காங்க. சரி, ஓகேங்க, வாங்க நம்ம வந்து சாப்பிட்டு எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். டேஸ்ட் நல்லா குட்டாக தாங்க இருக்கும். ஒன்றும் நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் லைட்டாக கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இங்கே பாருங்க, வாழைப்பழம்லாம் இங்கே பயங்கர காசுங்க. ஒரு சீப்பே 100 பாட்டு. நம்ம ஊர் 250 ரூபா. இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போல, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சுருக்காங்க உங்கள் ஃப்ரூட்டு இதெல்லாம். நம்ம ஊரில் இருக்க பணியாரம் பார்த்தீங்கன்னா 6 பணியாரம் 40 பாட்டாங்கண்ணா. 10 பணியாரம் 60 பாட்டு. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. அதில் வந்து பணியாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் போடுறாங்க. போர்க் மீட்டுங்க. எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க. இந்த ரேட் எதுவும் போடல. எல்லாமே சீப். கத்திரிக்காய் நம்பூர் மாதிரியே இங்கே ஜோசியம் பார்க்குறாங்க. ஏதோ ராட்டு சீட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ராட்டு சீட்டு தாங்க இது. ராட்டு சீட்டை வச்சு ஜோசியம் பார்க்குறாங்க. நம்ம பார்த்து கேட்டாலும் நமக்கு புரிய போகிறது இல்லை. ஓரளவு புரிஞ்சா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேணாங்க, நம்ம அப்படியே போவோம். இப்போ பாருங்க, ஏதோ கோவில் மாதிரி இருக்குங்க. மோஸ்ட்லி இங்கே இருக்க எல்லாமே வந்து புத்தா கோவில் தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா 2-3 நாள் இங்கே ரெஸ்ட்டே கிடையாதுங்க. ஆனால் இன்னைக்கு மார்னிங்கில் இங்கே வந்து ரூம் வந்தோம். 2 மணிக்கு வந்து செக்இன் பண்ணோம். 2 மணிக்கு இல்லை, சொல்லப்போனால் 12 மணிக்கெலாம் வந்துட்டோம். 11:30 அந்த டைமுக்கு வந்துட்டோம். வந்துட்டு நம்ம பார்த்துருப்பீங்க போன வீடியோவில். வந்துட்டு நம்ம ரூம் செக்இன் பண்ணுறதுக்கு 2 மணி ஆயிடுச்சுங்க. 2 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் செம்ம டயர்டு. போய் சாப்பிட்டுட்டு வந்து படுத்துட்டோங்க. அதுக்கப்புறம் விளாகே எடுக்க முடியல. அதனால தான் போய் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும். நீங்களும் வந்தீங்க அப்படின்னா, ஏன்னா 2-3 நாள் இங்கே அலைச்சல் எழுந்திருக்கவே முடியல. நீங்களும் இங்கே வந்தீங்க அப்படின்னா ரூம் புக் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துங்க. அதாவது நைட் லைஃப் பார்க்கணும்.
ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகேங்களா, ஃபுல்லாக ரெஸ்ட்டை போட்டிங்கன்னா பகலில் ஃபுல்லாக ரெஸ்ட்டை போட்டிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்க, இவங்க தான் போலீஸ். இப்போ தாங்க வந்தேன்னு பார்க்குறோம். பகலில் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் போலீஸே இங்கே இல்லை. பகலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இங்கே போலீஸ் கிடையாதுங்க. இதுதான் வந்து டிராஃபிக் போலீஸ் தான். ஓகேங்க, நம்ம அப்படியே நம்மளால ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முன்னாடி அப்படியே போகலாங்க. இதுதான் வந்து டிராஃபிக் போலீஸு. வந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே நைட்டு தூங்க வேண்டியதை மார்னிங் தூங்குறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு தான் வாழ்கிறாங்க. சொல்ல போனால் நாங்கள் மார்னிங் வரும்போதே பார்த்துருப்பீங்க. அவங்க கேட்குறவங்களாம் கேட்குறாங்க, இந்த டைம் வந்து நாங்களாம் தூங்குற நேரம், இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க. அது ஷாப்ஸ் வந்து சரியாக வந்து ஓப்பனே பண்ணல. எல்லாமே நைட்டு தாங்க ஓப்பனிங் எல்லாமே. இங்கே பாருங்க, இது மாதிரி தான் வந்து உள்ள எல்லாத்தையும் படுக்க வச்சு மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏரியா வந்துட்டு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மசாஜ் தாங்க. இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுற மசாஜ். ஆமாம், இங்கே பாருங்க, நைட் லைஃப்பை செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. பயங்கர வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி போகலாங்க. பாரிஸ் வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்துருச்சுங்க. இங்க பாருங்க, வந்து சூப்பர் ரிச் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போட்டிருக்காங்க பாருங்க. 1000 ரூபா கொடுத்ததுக்கு, உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்ததுக்கு 380 பாட் 381 பாட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 2 ரூபா 63 பைசா 64 பைசா, அதாவது ஒரு 18 பைசா 19 பைசா எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ. இது எங்க இருக்கு அப்படின்னா யூஸ் பண்ணிருக்கீங்க, ஓரளவுக்கு ரேட் ஓகேவா தான் இருக்கு. நம்ம ஊர்ல வந்து ஒரு 7-8 பைசா தான் இருக்கு. இங்க ஒரு 10 பைசா சேர்த்து போடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கு, என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ் முன்னாடியே தாங்க இருக்கு. வேணுங்கிறாங்க, இங்க வந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க.